முக்கிய செய்திகள். கர்நாடக முதலமைச்சராக ஜெகதீஷ் ஷெட்டர் நாளை பதவியேற்கிறார். துணை முதலமைச்சர் பதவியை பெற போட்டா போட்டி. ப. சிதம்பரம் மீண்டும் நிதியமைச்சராக வாய்ப்பு. மழைக்கால கூட்டத்தொடருக்கு முன்பாக அமைச்சரவை மாற்றி அமைக்கப்படும். மத்திய அரசின் புதிய சட்டத்தை எதிர்த்து நாடெங்கும் வழக்கறிஞர்கள் இன்று வேலைநிறுத்தம். நீதிமன்ற பணிகள் பாதிப்பு. தமிழ்நாடு மற்றும் புதுவையில் நாளை ஆசிரியர் தகுதி தேர்வு. அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை. வணக்கம். விரிவான செய்திகள். கர்நாடக முதலமைச்சர் பதவியிலிருந்து சதானந்த கவுடா முறைப்படி இன்று ராஜினாமா செய்தார். அவரை தொடர்ந்து ஜெகதீஷ் ஷெட்டர் நாளை முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார். கர்நாடக மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக ஜெகதீஷ் ஷெட்டர் நேற்று தேர்வு செய்யப்பட்டார். இந்நிலையில் சதானந்த கவுடா இன்று ஆளுநர் பரத்வாஜை சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை கொடுத்தார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய சதானந்த கவுடா பாஜக மேலிடத்தின் மீது தனக்கு முழு நம்பிக்கை இருப்பதாகவும் புதிதாக அமையவுள்ள அரசுக்கு முழு ஆதரவு கொடுக்க உள்ளதாகவும் கூறினார். அதைத் தொடர்ந்து புதிய முதலமைச்சர் ஜெகதீஷ் ஷெட்டர் இன்று மாலை ஆளுநர் பரத்வாஜை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். இதை ஆளுநர் ஏற்றுக்கொண்டார். கர்நாடக மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக ஜெகதீஷ் ஷெட்டர் நாளை பதவியேற்க உள்ளார். அவருடன் சிலர் அமைச்சர்களாகவும் பதவியேற்கின்றனர். பாஜக கோஷ்டிகளை சரிக்கட்ட 2 துணை முதலமைச்சர்கள் பதவியை உருவாக்க வேண்டும் என்று கருத்து கூறினார்கள். ஆனால் பாஜக ஆளும் மாநிலங்களில் இதுபோன்ற முறை நடைமுறை செயல்படுத்தப்படாததால் கர்நாடகாவிலும் ஒரே துணை முதலமைச்சர் பதவி மட்டுமே உருவாக்கப்படும் என்று தெரிகிறது. துணை முதலமைச்சர் பதவிக்கு கர்நாடக மாநிலத்தின் பாஜக தலைவர் ஈஸ்வரப்பா மற்றும் மாநில உள்துறை அமைச்சர் ஆர். அசோகா இருவரிடையே கடும் போட்டி நிலவி வருகிறது. இதனிடையே சதானந்த கவுடாவை முதலமைச்சர் பதவியில் இருந்து விலக்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவரது ஆதரவாளர்கள் கர்நாடக மாநில தலைநகர் பெங்களூருவில் இன்று பந்த் நடத்தினார்கள். உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் மீண்டும் நிதித்துறை அமைச்சகத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் அடுத்த மாதத்தின் தொடக்கத்தில் கூட உள்ளது. ஆகையால் தேவையற்ற செலவுகளை குறைக்கவும் வருவாயை அதிகரிக்கவும் அமைச்சகங்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் பிரதமர் பொறுப்பையும் நிதியமைச்சகத்தையும் ஒருசேர கவனிப்பது என்பது மிகவும் கடினமான காரியம் என்று குறிப்பிட்டார். ஏற்கனவே திட்டம் சாராத செலவுகளை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்து வருவதாகவும் கூறியுள்ளார். ப. சிதம்பரத்தின் நிதி சம்பந்தப்பட்ட இந்த பேச்சுக்கள் அவர் மீண்டும் நிதியமைச்சர் ஆக்கப்படலாம் என்பதையே வெளிப்படுத்துகிறது. நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரில் பொருளாதார பிரச்சினை குறித்து எதிர்க்கட்சிகள் கேள்விகளை எழுப்பினாலும் அதனை எதிர்கொள்ள ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு முன்னரே உள்துறை அமைச்சர் பதவியில் உள்ள ப. சிதம்பரம் நிதி அமைச்சகத்திற்கு மாற்றப்படலாம் என்று மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குடியரசுத் தலைவர் பதவிக்கு போட்டியிடுவதற்காக பிரணாப் முகர்ஜி தனது நிதியமைச்சர் பதவியை கடந்த ஜூன் 26ஆம் தேதி ராஜினாமா செய்தது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசு கொண்டுவரவுள்ள வழக்கறிஞர்கள் குறித்த சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து இன்று நாடு முழுவதும் 17 லட்சம் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். இதனால் நீதிமன்ற பணிகள் அனைத்தும் பாதிக்கப்பட்டன. மாநிலங்களில் உள்ள பார் கவுன்சில்களின் உரிமையை பாதிக்கும் வகையிலும் வழக்கறிஞர்களின் நலனை பாதிக்கும் வகையிலும் புதிய சட்ட திருத்தம் விரைவில் கொண்டுவர மத்திய அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. இந்த புதிய சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் இன்றும் நாளையும் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபடப் போவதாக வழக்கறிஞர்கள் அறிவித்திருந்தனர். அதன்படி நாடு முழுவதும் உள்ள 17 லட்சத்திற்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் இன்று நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டதோடு மத்திய அமைச்சர் கபில் சிபல் உருவ பொம்மையை எரித்து புதிய சட்ட திருத்த மசோதாவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று மத்திய அரசிற்கு எதிராக கோஷம் எழுப்பினார்கள். மத்திய அரசு பார் கவுன்சிலுடைய அதிகாரங்களை பறிக்கின்ற வகையிலும் சட்டக்கல்வியிலே அந்நிய கல்வி நிறுவனங்களை கொண்டு வர வகை செய்யும் வகையிலும் மசோதாக்களை பாராளுமன்றத்தில் ஏற்ற உள்ளது. இந்த மசோதாக்களை எதிர்த்து இந்தியா முழுவதும் பல லட்சக்கணக்கான வழக்கறிஞர்கள் இன்றும் நாளையும் நீதிமன்றத்தை புறக்கணித்து போராட்டத்திலே ஈடுபட்டு வருகின்றோம்.
இந்த மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டால் சட்டக்கல்வியிலே அந்நிய கல்வி நிறுவனங்கள் நுழைந்து அந்த கல்வி சாதாரண மக்களுக்கு கிடைக்காமல் வகை செய்யப்படும். அதே போல பார் கவுன்சிலுடைய அதிகாரங்கள் பறிக்கப்பட்டால் அந்த அதிகாரங்களை பறித்து வழக்கறிஞர்களை அச்சுறுத்தும் வகையிலே அந்த மசோதாக்கள் உள்ளது என்பதற்காகவே நாங்கள் இந்த போராட்டத்திலே ஈடுபட்டு வருகின்றோம். இந்த மசோதாக்களை மத்திய அரசு வாபஸ் பெற வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்தியா முழுவதும் எங்களுடைய போராட்டம் தீவிரமாகும். அதேபோல நாகை, விழுப்புரம், திருச்சி, கோவை, ஈரோடு, மயிலாடுதுறை உள்ளிட்ட நகரங்களில் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டதோடு சட்ட நகல் எரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நலனையும் வழக்குகளுடைய ஒழுங்கு நடவடிக்கையும் பார் கவுன்சில் தான் செய்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய அதிகாரத்தை எடுத்துக்கொண்டால் வழக்கறிஞருடைய தொழில் பாதிக்கப்படும். வழக்கறிஞரை நசுக்குவதற்காக இந்த இந்திய அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே இதை நாங்கள் முழுமையாக எதிர்க்கின்றோம். இந்த புறக்கணிப்பு போராட்டத்தால் நீதிமன்ற பணிகள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டன. நாளையும் வழக்கறிஞர்களின் போராட்டம் தொடர்கிறது. இதனால் இன்றும் நாளையும் விசாரணைக்கு வரவேண்டிய வழக்குகள் அனைத்தும் வேறு தேதியில் விசாரிக்கப்படும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். ஆசிரியர் தகுதி தேர்வு நடைபெறுவதையொட்டி தமிழகம் மற்றும் புதுவையில் நாளை அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்படுகிறது. தமிழக அரசின் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வு ஜூலை 12ஆம் தேதியான நாளை நடைபெறுகிறது. இதனையொட்டி பெரும்பாலான ஆசிரியர்கள் இந்த தேர்வில் கலந்து கொள்வார்கள் என்பதால் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது. தமிழகத்தில் நடைபெறும் ஆசிரியர் தகுதி தேர்விற்கு 6,85,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். இதேபோல் புதுவை அரசும் நாளை அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் விடுமுறை அளிப்பதாக அறிவித்துள்ளது. அதற்கு பதிலாக வரும் சனிக்கிழமை வேலை நாளாக எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் புதுவை அரசு தெரிவித்துள்ளது. புதுவையில் நடைபெறும் இந்த தகுதி தேர்வில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பிராந்தியங்களைச் சேர்ந்த 8,805 பேர் பங்கேற்க விண்ணப்பித்துள்ளனர். பல்லாவரத்தில் கல்லூரி பேருந்து தீயில் எரிந்து சேதமடைந்தது. இதனால் அங்குள்ள மேம்பாலத்தில் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் கோவிலம்பாக்கத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி பேருந்து ஒன்று பல்லாவரம் மேம்பாலத்தில் சென்று கொண்டிருந்தபோது திடீரென்று அதன் கியர் பாக்ஸில் புகை கிளம்பியது. உடனே ஓட்டுநர் பேருந்தை நிறுத்திவிட்டு கீழே இறங்கினார். அப்போது பேருந்தில் தீப்பிடித்துக் கொண்டது. இதில் பேருந்து முழுவதும் எரிந்து சேதமடைந்தது. பேருந்தில் மாணவர்கள் யாரும் இல்லாததால் உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டது. தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீ மேலும் பரவாமல் தடுத்து அணைத்தனர். இந்த தீ விபத்து காரணமாக பல்லாவரம் மேம்பாலம் வழியாக 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இன்ஜினியரிங் காலேஜுக்கு சொந்தமான மாணவர்களை ஏற்றி வரும் பேருந்து மின் கசிவு காரணமாக அதில் ஏற்பட்ட மின்கசிவு தீவிரமடைந்து எரிந்து சாம்பலாகிவிட்டது. இதில் மாணவர்கள் யாரும் இல்லை, எந்தவித உயிர் சேதமும் இல்லை. பாதுகாப்பாக ஓட்டுநர் அவர்கள் பாதுகாக்க இறக்கப்படப்பட்டார்கள். உடனடியாக இந்த தீயணைப்புத் துறையினரும் காவல்துறையினரும் வந்து இந்த பணியை மிக திறமையாகவும் வருவாய்த்துறையுடன் இணைந்து செய்து எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இந்த பணியை செய்து முடித்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரபுத் நகர் அருகே நடந்த திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 16 பேர் காரில் சொந்த ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது காரில் திடீரென்று தீப்பிடித்துக் கொண்டது. காரில் பயணம் செய்த 7 பேர் உயிரோடு தீயில் எரிந்து பலியானார்கள். இந்த விபத்தில் சிலர் அதிர்ஷ்டவசமாக காயமின்றி உயிர் தப்பினர். ரிஷிவந்தியம் தொகுதியில் அங்கன்வாடி பள்ளி கட்டிடம் கட்ட உடனே இடம் ஒதுக்கித் தர வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தனது தொகுதியான ரிஷிவந்தியம் தொகுதியில் உள்ள முடியனூர் மதுரா ராஜபாளையம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மையத்திற்கு கட்டிடம் கட்ட தொகுதி நிதியிலிருந்து 4,50,000 ரூபாய் நிதி ஒதுக்கியிருந்தார். அதைத் தொடர்ந்து அங்கன்வாடி பள்ளிக்கு கட்டிடம் கட்ட அரசுக்கு சொந்தமான இடம் ஒன்று தேர்வு செய்யப்பட்டது. ஆனால் அந்த இடத்தை அதிமுக மற்றும் திமுக ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த சிலர் குடிசைகள் போட்டு ஆக்கிரமிப்பு செய்ததால் அங்கன்வாடி பள்ளி கட்டிடம் கட்டுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து ரிஷிவந்தியம் தொகுதி தேமுதிக ஒன்றிய செயலாளர் பழனி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்தார். அதன் விசாரணை இன்று முதல் பெஞ்சில் தலைமை நீதிபதி இக்பால் மற்றும் நீதிபதி சிவஞானம் ஆகியோர் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ரிஷிவந்தியம் தொகுதியில் அங்கன்வாடி பள்ளி கட்டிடம் கட்ட இடம் ஒதுக்கித் தர மாவட்ட ஆட்சியர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அதிமுகவை சேர்ந்தவர்களும் திமுகவினரை சேர்ந்தவரும் அந்த இடத்தில் கொட்டா போட்டு ஆக்கிரமிப்பு செய்து பால்வாடி ஸ்கூல் கட்டக்கூடாது என்பதற்காக தடை செய்து கொண்டே வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் இந்த பொதுநல மனுக்கை திரு எடையூர் பழனி என்பவர் தாக்கல் செய்திருந்தார். அது இன்று விசாரணைக்கு வரும்பொழுது நீதிபதிகள் உடனடியாக அவருடைய மனுவை பரிசீலனை செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டனர். கலெக்டருக்கும்
பிடிஓ அவர்களுக்கும் உத்தரவிட்டனர். சென்னையில் அசோக் நகரில் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு முதுநிலை பட்டதாரி பதவி உயர்வு பெறும் கலந்தாய்வு இன்று நடைபெற்றன. சென்னையில் அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தமிழகம் முழுவதிலும் உள்ள பட்டதாரி ஆசிரியர்களுக்கு முதுநிலை பட்டதாரி பதவி உயர்வு பெறும் கலந்தாய்வு இன்று நடைபெற்றன. மதுரை, விருதுநகர் போன்ற 5 மாவட்டங்களில் முக்கிய நகரங்களின் காலி பணியிடங்களை மறைத்து முறைகேடு நடப்பதாக ஆசிரியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அநேக மாவட்டங்களும் முக்கியமான பணியிடங்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகையினால ஆசிரியர்கள் பெருத்த மன உளைச்சலுக்குள்ளாக இருக்கின்றார்கள். இந்த கலந்தாய்வு என்பது ஒளிவு மறைவற்ற கலந்தாய்வு அல்ல. இந்த கலந்தாய்வு என்பது ஒளித்தும் மறைத்தும் வைக்கப்பட்டு நடக்கின்ற ஒரு கண்துடைப்பு கலந்தாய்வு. பெண்கள் விளையாட்டுப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற நபர் ஒரு ஆண் என்ற வியப்பான விவரம் இப்போது வெளியாகியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் பிரிவில் தங்கம் வென்ற பிங்கி மேற்கு வங்கத்தைச் சேர்ந்தவர். அவர் மீது அண்மையில் ஒரு பெண் பாலியல் பலாத்கார புகார் கொடுத்தார். பிங்கி ஒரு ஆண் என்றும் தன்னை பலமுறை பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டு தற்போது திருமணம் செய்து கொள்ள மறுத்து மோசடி செய்துவிட்டதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். பின்னர் கைது செய்யப்பட்டு பிங்கி ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். பிங்கியின் உடலில் ஆண்களுக்கான குரோமோசோம்கள் இருப்பதாக மருத்துவ பரிசோதனையில் தெரியவந்துள்ளது. இதனால் பிங்கி ஒரு ஆண் என்று மருத்துவ பரிசோதனை விவரங்கள் கசியத் தொடங்கியுள்ளன. இது தொடர்பாக அறிக்கை விரைவில் கொல்கத்தா நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இதனிடையே 25 நாள் சிறைவாசத்திற்கு பிறகு ஜாமீனில் வெளிவந்துள்ள பிங்கி தான் அப்பாவி என்றும் தன் மீது அபாண்டமான பழி சுமத்தப்படுவதாகவும் கூறியுள்ளார். இளம் சாமியார் நித்யானந்தா நீக்கப்படுவாரா? மதுரை ஆதீனம் பதில். பச்சிளம் குழந்தைக்கு சூடு போட்ட கொடுமை, ஆங்கன்வாடி ஊழியர்கள் வெறி செயல் மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.